கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3வது வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ராத்திரி வேளையில் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வாரமாய் கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கும். 2 வாரமாய் கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக அது உயர்வில் கொண்டு போயிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விஷயனாலும் எப்போ எந்த நேரம் நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணும்படி ஒரு ப்ரேயர் டவர் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். யோவான் 1வது அதிகாரம் அதாவது வாசிக்கும் பொழுது, மறுநாள் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் பின் அதில் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன், அவர் இவர்தான். அப்போது இயேசு இங்கு பார்க்கும்பொழுது யோவான் ஸ்நானகன் சக்கரியாவுடைய மகனாக இருக்கிறார். இவர் வனாந்தரத்தில் இவருடைய சாப்பாடு வெட்டுக்கிளியாக இருந்தது, இவருடைய தோல் உடையாக இருந்தது. அப்படி இவர் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது, விரியம்பாம்பை குட்டிகளே வரும் கோபத்துக்கு ஆளாகாதீர்கள், அப்படி நான் மனம் திரும்பதற்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே வருகிறவரோ அவர் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். இயேசுவுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன், அவருக்கு வழியை அப்போ இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்வதற்கு முன்பதாய் அவர் அறிமுகப்படுத்தவும், அவருக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாம் ஞானஸ்தானத்தை கொடுத்து அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவர் அறிமுகப்படுத்துகிறது, இவர் தான் உலகத்துடைய பாவத்தை சுமக்கிறவர். இன்றைக்கு பலரை நம்ம அறிமுகப்படுத்த அவர் நல்லவர், வல்லவர், அவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்னு இன்றைக்கு நம்ம பலரையும் நம்ம அறிமுகப்படுத்துவோம். ஆனால் யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர். அவர் அறிமுகப்படுத்துதுன்னா பாவத்தை சுமக்கிறவர். இன்றைக்கு குடும்ப பாரத்தை சுமக்கிறவர்களை நம்ம அதிகமாகி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தனிப்பட்டதில் அநேக சுமைகளை சுமக்கதை பார்க்கிறோம். கடந்த நாளில் என்னிடத்தில் ஒரு ஆள் சொன்னது போல் 48,000 46,000 நாங்கள் ஒவ்வொரு மாதமும் லீவு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சுமை, பல சுமைகளை சுமக்கும் பொழுது இந்த பூமியில் என் தேவன், அவர் எனக்கு முன்னே இருந்தவர், அவரோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர். அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். யோவான் ஸ்நானனை குறித்து பலர் இவர் யார் என்கிற ஒரு குழப்பங்கள் உண்டாயிற்று. ஆனால் இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தின உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை சுமக்கிற ஒரு தேவன் இந்த பூமியில் இருக்கிறார். அந்த தெய்வ பாவத்துக்காக இன்றைக்கு பல வழிமுறைகளை காண்கிறோம். ஒவ்வொரு ரீதியான பாவத்துக்காக பரிகாரத்துக்காக பல ரீதியை நம்ம இன்றைக்கு உலகத்திலே காண்கிறோம். இன்றைக்கு பாவத்துக்கும் பரிகாரத்துக்காக மிருகங்களை பலதை நம்ம அடிக்கிறோம், பலதை பலிகளை செலுத்துகிறோம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது இயேசு தன்னுடைய சொந்த சரீரத்தை, பாவத்தை அவருடைய சரீரத்து மேல், அவருடைய சரீரத்திலே அவர் சுமந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இயேசுவை
நான் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இயேசு பாவத்தை சுமந்தவர். யோவான் அறிமுகப்படுத்தது இவர் பாவத்தை சுமக்கிறவர். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது தெய்வம் என்று யோவான் இன்னும் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். மனுஷகுமாரனாய் மத்தேயு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு தெய்வம் மத்தேயு ஒரு விதத்தில் வெளிப்படுத்துகிறார், மார்க்கு ஒரு விதத்தில் தெய்வத்தை வெளிப்படுத்துகிறார், லூக்கா ஒரு விதத்தில் வெளிப்படுத்துகிறார், யோவான் ஒரு விதத்தில் தெய்வத்தை வெளிப்படுத்துகிறார். இவங்க மனுஷகுமாரன், தேவகுமாரன் இப்படி பல ரீதியில் வெளிப்படுத்தும் போதும் யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தது பாவத்தை சுமக்கிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாவத்துடைய சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய பாவம் அவனுடைய வாழ்க்கையை கடைசி அவனுக்கு மரணம். இன்றைக்கு ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறவனுக்கும் மரணம் இருக்குது, தெய்வத்தை ஆராதிக்காதவங்களுக்கும் மரணம் இருக்குது. இன்றைக்கு மரணம் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வியாதி இருக்குது. ஸ்தோத்திரம். தெய்வத்தை ஆராதிக்கிறவங்களும் ஏதோ ஒரு வியாதியில் தான் அவங்க மரிக்கிறாங்க. இன்றைக்கு பலகீனங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் வருது, தெய்வத்தை ஆராதிக்காதவங்களுக்கும் வருது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மெய்யாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு துக்கங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் துக்கங்கள் இருக்குது, தெய்வத்தை ஆராதிக்காதவங்களுக்கும் துக்கம் இருக்குது. தெய்வத்தை ஆராதிக்கிறவங்களுக்கும் பாடுகள் இருக்குது, தெய்வத்தை ஆராதிக்காதவங்களுக்கும் பாடுகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பாவத்துடைய சம்பளம். ஒரே மனுஷனால் பாவம் வந்தது போல மரணமும் வந்துச்சு. இன்னொரு வசனம் எபிரேயர் 9:27 சொல்கிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மரணம் எல்லோருக்கும் முன்பதாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, தெய்வத்தை துதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்துமே இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வரும்போது பாவம் கடந்து வந்தது, பாவம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளிப்பட்டது. தெய்வத்துடைய கட்டளை மீறின போது மனுஷனுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. அன்று முதல் தெய்வ மனுஷனோடு பேசவில்லை. ஏறக்குள்ள 930 வருஷம் தெய்வம் பேசலை. அது கழிஞ்சு நம்ம பார்க்கிறோம், ஏனோக்கோடு தெய்வம் சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். தெய்வம் ஒரு மனுஷனோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், எனக்குள்ளே இருக்கிற பாவமோ திண்மை. அப்போ பாவம், இன்றைக்கு இந்த பாவத்தை சுமக்க தான் இயேசு வந்திருக்கிறார். ஒருவன் ஒரு கால வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தாயார் ஸ்தோத்திரம் புல்லு சுமந்துக்கிட்டு வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அந்த இவரும் பாரப்பட்டு ஏற்றினார். அந்த அம்மா தலையில் சுமந்து கொண்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், இறக்கி இல்லையா, என்னையும் நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல, என் பிள்ளையும் நீங்கள் சுமக்கக்கூடாது. உன்னையும் இந்த வண்டி தாம்மா சுமக்குது, உன் பிள்ளையும் இந்த வண்டியை தான் சுமக்குது. அப்போ இந்த பூமியில் நம்முடைய பாரங்களை சுமக்கிற தெய்வம் மாத்திரம். அதனால தான் என் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா
அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான். இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல பார்க்குறோம், பாவம்னா தேவனுடைய கட்டளை மீறுவது. இன்றைக்கு மனுஷன் தெய்வத்தை ஆராதிக்க இடத்துல இன்றைக்கி பலரும் மிருகங்களை ஆராதிக்கிற ஒரு கொடிய காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம். பண்டெல்லாம் நரிகளை பார்க்கும்பொழுது ஒரு கூவுச்சுன்னா ஒரு பயங்கர பாரங்கள் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்தாங்க, நரியை பார்த்து, கழுதையை பார்த்து, என்னையை பார்த்து யோகா வரும். கழுதை யாரும் வீட்டுக்குள்ளே, கழுதையோட ஃபோட்டோ அன்றைக்கி மிருகங்கள். இன்றைக்கு பலரும் பல ரீதியில் தெய்வம், பைபிள் சொல்லுகிறது, எங்களுக்கு மோசையை போல ஒரு தெய்வம் வேணும். அவர்களை எகிப்திலிருந்து விடுவிச்சு வந்த தெய்வம் வேண்டாம், எங்களுக்கு மோசையை போல ஒரு தெய்வம் வேணும். இன்றைக்கி பலரும் பல ரீதியில் தெய்வத்தை தேடுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். பலருக்கும் தெரிய மாட்டுக்கு யதார்த்தமான எப்படி தெய்வத்தை தேடணும். இன்றைக்கி ஏறக்குற 1200 உபதேச பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. இந்த உபதேசங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்து ஜனங்களை பின்மாற்றத்தில் கொண்டு போய், ஜனங்களுக்கு என்ன தெரியுது, எதை நம்ப. ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஒரு சபையில் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சபையில் ஹல்லேலூயா சொன்னால் ஒரு சபையில் கைத்தட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம் இப்படி பல ரீதியில் இன்றைக்கு யதார்த்தமான ஒரு தெய்வத்தை தேட முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு தெய்வத்தை சேவிக்க முடியாத ஒரு வஞ்சிக்கப்பட்ட அனுபவத்தில் யதார்த்தமான தெய்வம் எங்கே, இந்த தெய்வத்தை எப்படி தேடணுங்கிற ஒரு அந்தகார இருளுக்குள்ளே இருக்கும்போது பைபிள் சொல்லுகிற அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிட வரவழைத்தவரை புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறான். இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் ராஜ்யத்திற்கு வரவழைத்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு ராத்திரி வேளையில் அருமையான தேவனே, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஜீவ சுவாசம் உங்கள் நாசியில் அவர் ஊதியிருப்பார் என்று சொன்னார். நீங்கள் அவருடைய பிள்ளை என்று சொன்னார். இயேசுவின் நாமத்து மேல் அந்த இயேசுவை இன்று உங்கள் சொந்த இரட்சகராய், இன்றைக்கு நீங்கள் அந்த இயேசு என்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி, கல்வாரி சிலுவையிலே எனக்காக ஆணிகள் அறையப்பட்டு என்னுடைய பாவத்தை அவர் சுமக்கும்படி, ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கல்வாரி சிலுவையிலே தொங்கிற அந்த இயேசு என்னுடைய சொந்த இரட்சகர் என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு வாயினால் அறிக்கை பண்ணும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு என்று சொன்ன ஒரு விடுதலை. நம்ம பெரிய ஒரு இந்த முள்ளுக்குள்ளே சிக்கிட்டோம்னா நம்மளும் அந்த இந்த முள்ளுந்து வர முடியாது. இந்த முள்ளு நம்மளை விடாது. இன்றைக்கு பலரும் யதார்த்தமான தெய்வத்தை நம்முடைய இந்த உலகத்தில் சகல ஜனத்துடைய பாவத்துக்காக மரித்த அந்த இயேசுவை ரட்சிப்புக்கு கொண்டு வருவதற்கு பல முள்ளு போல நம்மளை என்ன செய்யுதுன்னா, நம்மளை இழுத்து பிடிச்சு வச்சிருக்க அநேக பந்தனங்களுடைய கட்டுகளை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் ஒரு ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு 5வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் ஒரு 9வது வசனத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான்னா, அவன் ஒரு கல்லறைக்குள்ளே கிடக்கிறான். அவன் கல்லறையில் கிடந்து, அவனும் நம்மளை போல இல்லை, அவனும் மண்ணும் கல்லும் தின்னு, அவனு கல் மண் அவன் சரீரத்தில் எரிஞ்சு அவனுக்கு விலங்கு எல்லாம் ஆவலித்து போட்டு பல ரீதியில் அவன் கல்லறையில் கிடக்கும்போது இயேசு சொல்கிறான், நான் அவனை ரட்சிக்க போகிறேன், நான் அவனை விடுவிக்க போகிறேன். அவன் அந்தகார கட்டுக்களுள்ள கிடக்கவனை இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யதார்த்தமான தெய்வத்தை சேவிக்க விடாதபடி பல அந்தகார கட்டுகளுக்குள்ளே கிடக்கிற இன்றைக்கு அந்த தேவன்
தேவன், இதோ என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு அந்த இயேசுவை விசுவசித்தா, இன்றைக்கு அந்த இயேசுவை முழுமையாக நம்பினா, இயேசுவின் நாமத்தில் அவரை நம்பினவர் ஒருவரை அவர் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர். இன்றைக்கு பாவத்துக்காக பலதை நம்ம பலி செலுத்துகிறோம். ஆனால் ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்காக அவர் பலியாக காரணம்னா மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷனை தெய்வம் உருவாக்கினார். அவருடைய சாயலும்படி அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கினது நிமித்தம் ஒரு மனுஷனுக்காக தெய்வன் மரித்தார். இயேசுவின் நாமத்தின் மேல் அந்த தெய்வம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வத்தை இன்றைக்கு அந்த உங்களுடைய பாவத்தை அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் நினச்ச அந்த லெக்கியோனுடைய வாழ்க்கையில் இயேசு அவனை எல்லாரையும் தள்ளப்பட்டு கிடந்தேன் ஒரு இந்த முள்ளுக்குள்ளே சிக்கினது போல பல ஆவிகள், அவனுடைய பேர் லெக்கியோன்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், எனக்குள்ள பல ஆவிகள் எனக்குள்ளே இருக்கு. அவன் ஒரு அந்தகார கட்டுகளுக்குள்ளே கிடக்கிறான். அவன் பன்றி ஏறக்குறைய 2000 பன்றிக்குள்ளே பூதம் போய் அசுத்தாவி போயிருக்குன்னா, அவர் 2000 அசுத்தாவி அவனுக்குள்ளே ஒவ்வொரு நிமிடமும் 24 மணிக்கூறுக்குள்ளே ஸ்தோத்திரம் அவனுக்குள்ளே எந்த விதத்தில் கிரிஞ்சிருக்கும். நான் யோசித்தேன், எவ்வளோ அவனோட வாழ்க்கையை அலக்கழிச்சிருக்கும். இயேசு சொன்னார், அவனை நான் விடுவிக்க போகிறேன். இயேசு இன்றைக்கு வந்தது நம்முடைக்குள்ளே இருக்கிற அநேக அந்தகார கட்டுகள் வந்து உடைக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது. அவன் சிறைச்சாலையில் கடந்தவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் வீட்டில் கடந்தவன் அல்ல, அவனை கல்லறைக்குள்ளே கடந்தவனை விடுவிச்சவர் இயேசு. இன்றைக்கு அந்த இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு எந்த பெரிய அந்தகார கட்டுகளுக்குள்ள எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் இயேசுவே இன்றைக்கு நீ ரட்சியும் என்று சொல்லும் பொழுது இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நிச்சயமாக உன்னை நான் விடுவிப்பேன். இயேசு இந்த பூமிக்கு வந்தது எந்த மனுஷனை விடுவிக்க அவர் வந்தார்? லேக்கியோனுடைய அந்தகார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வந்தார். ஒரு பெதஸ்தாவில் ஒரு முட்டந்தனாய் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் அருகில் ஒரு கிடக்கிறான். அவனை விடுவிக்க யாரும் கிடையாது. அவன் சொல்லுகிறான், நான் வரதுக்கு முன்னாடி குளத்தில் கலைக்கிறதாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. இயேசு 38 வருஷமாய் முட்டந்தனாய் கிடந்தவனை இயேசு ரட்சித்தார். இயேசுவின் நாமத்து மேல் இந்த ராத்திரி வேளையில் அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னால் யாரும் உனக்கு ரட்சிப்பு தர முடியாமல் இருக்கலாம், உன்னை யாரும் விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், யாரும் உன்னுடைய சொந்த பந்தம் யாரும் சரி, யாரும் உதவி இல்லாத அனுபவங்கள் இருக்கலாம். எல்லாராலையும் தள்ளப்பட்ட அனுபவத்தில் ஒரு பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாய் கிடக்கிற அனுபவத்தை போல பல அனுபவத்தில் இன்றைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா, இயேசு இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை சுமந்த தேவன் ஆட்டுக்குட்டியானவர். அந்த இயேசுவே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்று சொன்னால் அவர் உங்களை தேடி வருகிறவர். அவர் தேடி போகிற இயேசு, அவர் தேடினவர்களை தேடி வருகிற இயேசு. இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவை தேடி வருவார்? அவர் நம்மளை தேடி வருவார். நம்ம தேடி போகும்போது அவர் நம்மோடு கூட வருகிறவர். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு என்று சொன்னால் அவர் இரட்சகர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டுகளில் கிடந்தாலும், எந்த பிரச்சனைக்குள்ளே கிடந்தாலும், எந்த போராட்டத்துக்குள்ளே கிடந்து உங்களுடைய பாவத்துடைய சம்பளத்துக்குள்ளாய் இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் அவன் உள்ளும் புறமும் செழிப்படைவான். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். இன்னொரு வசனம் கூட அதில் சொல்லப்படுகிறது, கள்ளனோ திருடனோ கொல்லவும் அழிக்கும் வேற ஒன்றுக்கு வரான். அப்போ 2 பேரும் நம்ம இந்த பூமியில் காண முடியுது. ஒன்று வாசல் வழியாக வருகிற தெய்வம், ஒன்று பிரைஸ் தி லார்ட். திருடன் கொல்லவும் அவன் பின்னாடி கதவுல வரக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ சாத்தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களை திருடனே போல வந்து அநேக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான். வியாதி மூலம் அழித்து கொண்டிருக்கிறான்.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ குழப்பங்கள் மூலம் அழித்து கொண்டு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பலவிதமான பிரிவினைகள் குழப்பங்களை கொண்டு வந்து ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பல ரீதியில் அழித்து கொண்டிருக்கிற ஓ திருடனுடைய கையிலிருந்து இன்றைக்கு இயேசு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்து மேல் இன்றைக்கு ஸ்தோத்திர. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலதை திருடுது உண்டு. சமாதானத்தை திருடுகிறார், சந்தோஷத்தை திருடுகிறார், ஆசீர்வாதத்தை திருடுகிறார். ஓ பலகீனத்தை கொண்டு வந்து பல விதங்களில் திருடுகிற எல்லா கள்ளம் திருடதையும் கொள்ளதையும் அழிக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவனுடைய கரத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவர்கள். சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறவர்கள், உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக பிசாசுடைய கரத்தில் அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள இயேசுவை இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை சக்கலத்திலிருந்து விடுவிக்க வல்லவர். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை சக்கலத்திலிருந்து என்னை விடுவிக்கிறான். அப்போ லெக்கியோன் எங்கே இருந்தான்? அவன் பிசாசுடைய கட்டிலிருந்து சிறைச்சாலையில் கிடந்தவனை கர்த்தர் விடுவிச்சான். வேதம் சொல்லுகிற 18 வருஷமாய் ஒரு தாயார் நிமிர விடாதபடிக்கு. நான் நினச்சேன் சாத்தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரி கொண்டு போயிருப்பாங்க. நிமிர விடாதபடி காணப்படுது. பல வருஷமாய் அந்த மகளை 18 வருஷமாக தாயாரும் தகப்பனும் தேவாலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு வரும் பொழுதும் ஒரு பாரத்தோடு கூட, ஒரு துக்கத்தோடு கூட இன்றைக்கு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் அந்த மகளுடைய வாழ்க்கையை சாத்தான் நிமிர விடாதபடி போராடுகிற வாழ்க்கையை இயேசு அந்த இடத்துல போய் 18 வருஷமாக இருந்த இந்த மகளுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையை போல தேவன் நிமிர செய்த கர்த்தர் என்று சொன்னார். இன்றைக்கி சாத்தானுடைய கரத்தில் நிமிர விடாதபடி, பொருளாதாரத்தில் நிமிர விடாதபடி, ஓ சமாதானத்தில் நிமிர விடாதபடி, சந்தோஷத்தில் நிமிர விடாதபடி, தலைமுறைகளை நிமிர விடாதபடி, இயேசுவின் நாமத்தில் வீடு கட்டி இந்த பூமியை நல்ல வாழ விடாதபடி, இயேசுவின் நாமத்தில் நிமிர விடாதபடி, சத்துருக்கள் எந்த விதங்களில் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறதோ அந்த இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து இயேசு ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஏற்றெடுங்க. இயேசுவின் நாமத்தில் அவர் சகல ஜனத்துடைய பாவத்தை சுமக்கிறவர். பாவம்தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது. பாவத்துக்கு பின்னில் பிசாசு கிரியை செய்வான். பரிசுத்தத்துக்கு பின்னாடி தேவன் கிரியை செய்வான். இன்றைக்கு பாவத்தினுடைய சம்பளம் மரணம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் பரிசுத்தராக இருக்கிறீங்க, பரிசுத்தராக இருங்க. இன்றைக்கி சாத்தான் பரிசுத்தத்துக்கு நீரை கொண்டு போக விட மாட்டான். இன்றைக்கி அநேக ஜனங்களை பாருங்கள், பலதுலேயும் அடிமையாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கதறுகிற அனுபவங்களை பார்க்குறோம். ஐயோ, இத்தனை வயசில் நான் கடந்த நாட்கள் சின்ன பிள்ளைகள் மதுபானத்துக்கு, சின்ன பிள்ளைகள் கஞ்சாவுக்கும் மயக்க மருந்துக்கும் செய்தியில் கேட்குறோம். படிக்கிற பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூலில் வைன் ஷாப் சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையை சாத்ரு அழிக்கிறான். நான் கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஒரு பார்த்தேன். அநேகர் இன்றைக்கு சாத்தான் பல ரீதியில் அவங்களோட வாழ்க்கையை ஆட்டி படைத்து அழித்து கொண்டு இருக்கிற இடத்துல இயேசு சொல்லுகிறா, நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீ பரிசுத்தராகி மாறுங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்தது பிசாசுடைய கரத்திலிருந்து விடுவிக்கும்படியாய், பிசாசுடைய கரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி பிசாசுடைய கரத்திலிருந்து விடுவிக்கும்படி அவரை யார் ஏற்றெடுக்கிறாங்களோ அவங்கள மதுபானத்திலிருந்து விடுவிக்க வல்லவர், மயக்க மருந்திலிருந்து விடுவிக்க வல்லவர். அநேகர் ஆட்டி படைக்கிற குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம். மதுபானத்தினால கடந்த நாளுக்கள் ஸ்தோத்திரம்
ஒரு தாயார் வெட்டி கொண்டுட்டாப்புல. ஸ்தோத்திரம். மதுபானத்தில் கலவரம். என் இயேசு சாத்தான் ஒரு குடும்பத்தை அழிக்கும் பொழுது என் இயேசுவை யார் வருத்தத்தோடு கூட இயேசுவை கூப்பிட்டாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர். இன்றைக்கி அந்த தெய்வம் உங்கள் பாவத்தை சுமக்கிறவர். இன்றைக்கி சாத்தான் உங்களை ஆட்டி படைக்கிற எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களை ரட்சிக்கிறார். இயேசு உங்களை விடுவிக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இயேசு என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இயேசு என்னை அழைக்கிறார். ஓ பிரைஸ் தி லார்ட். பல பூதங்கள் பிடிச்சு கல்லறையில் கிடந்த மனுஷனை இயேசு ஒரு மனுஷனாய் மாற்றினான். 11 வயசில் ஒரு மகளுடைய வாழ்க்கையில் பிசாசு அந்த மகளை நிமிர விடாதபடி மகளுடைய ஒரு எதிர்கால வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருந்த அந்த மகளுடைய திருமணம் முடிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அழிச்ச சாத்தானுடைய கரத்திலிருந்து அந்த மகளை 18 வயசில் கர்த்தர் விடுவிச்சா. இன்றைக்கு டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையை சத்துரு எந்த இடத்துல அழித்து கொண்டு இருக்கிறான். இயேசு இன்றைக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறான். இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறான். இயேசு இன்றைக்கு அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையை திருடி கொண்டு இருக்கிற எந்தெந்த விஷயங்களை திருடுகிறான் சாத்தான்? சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடி கொண்டு போன சாத்தானுடைய கரத்திலிருந்து இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறான். ஓ, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் பொருளாதார நிறைவு இல்லை. சாத்தான் திருடுகிற எந்த விஷயத்தாலும் எந்த இடத்துலனாலும் இயேசு உடனே வந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்துமே கர்த்தாவே, இந்த டிவிக்கு முன்பதாய் கேட்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில் சாத்தான் திருடுகிற அநேக சமாதான, சந்தோஷம், பொருளாதார, நிம்மதி எல்லாம் தகர்க்கிற எல்லா பந்தனங்களையும் இயேசுவின் நாமத்தில் அழியும்படிக்கு ஆட்சேபிக்கிறேன். கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. கர்த்தர் அதிசயத்தை காணச்சிங்க. கர்த்தர் அற்புதத்தை காணச்சிங்க. பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.